ஐந்தாம் நிலை. இயேசுவின் சுமையை சுமக்கும் சீமோன். சுமை தாங்கியே ஆறுதலுக்காக தோள் தேடுகிறது. தோள் கொடுத்து வாழ்ந்தவருக்கு தோள் தேவைப்படுகிறது. சுமையை இறக்கி வைக்க படை வீரர்கள் ஆள் தேடுகிறார்கள். தன் வழி போன சீமோன் இயேசு வழி வர நிர்பந்தப்படுத்தப்படுகிறார். பயத்தோடு வந்த சீமோன் பாசத்தோடு சிலுவையை தூக்கி கொண்டு போகிறார். அநியாயக்காரனுக்கு நான் உதவி செய்யவா என நினைத்த சீமோன் அன்பொழுக உதவி செய்துவிட்டு போகிறார். இனிமேல் பாவம் செய்யாதே, மகிழ்ச்சியோடு செல் என்று கூறிய ஆண்டவருக்கா உதவி தேவை. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட என்று மொழிந்த இறைவனுக்கா உதவி தேவை. தேவைப்படுகிறது கடவுளுக்கு. காரணம் கொடூரமான சுமை. உலக மக்களின் பாவத்திற்காகவும் மனிதகுலத்தின் மீட்பிற்காகவும் ஆண்டவர் இயேசு சிலுவை சுமந்தார். இந்த கொடிய சிலுவையின் பழுவானது இயேசுவை முன் செல்ல விடாமல் தடுத்தாலும் தடுமாற்றத்தோடு முன்னேறுகிறார். இந்த தடுமாற்றத்திற்கு மருந்தாக வந்த சீமோன் இயேசுவுக்கு சிறிது புத்துணர்வு கொடுத்து செல்கிறார். சிந்தனை: பெற்றோரில் ஒருவர் இறந்துவிட குடும்பத்தை தன் தோளில் சுமக்கும் பிள்ளைகள் நம்மில் அதிகம் உண்டல்லவா? நோயுற்ற கணவனுக்காக வேலைக்கு சென்று குடும்பத்தை சுமக்கும் மனைவிகள் நம்மில் அதிகம் உண்டல்லவா? உடன் பிறப்புகளுக்கு, குறிப்பாக தங்கைகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதற்காக தன் குடும்பத்தை மறந்து உடன் பிறப்புகளை சுமக்கும் அண்ணன் அக்காக்கள் நம்மில் அதிகம் உண்டல்லவா? வயதான பெற்றோரை கவனிக்க வேண்டும் என்பதற்காக வெளி மாநில மற்றும் வெளிநாட்டு வேலைகளை உதறி தள்ளிவிட்டு பெற்றோரை சுமக்கும் பிள்ளைகள் நம்மில் அதிகம் உண்டல்லவா? இந்நேரங்களிலெல்லாம் நாம் இயேசுவின் சிலுவையை சுமக்கிறோம். ஜெபம். இரக்கத்தின் இறைவா, குடும்பத்தின் சுமைகளை தங்கள் தோள் மீது போட்டுக்கொண்டு வாழ்வை தியாகமாக்கும் ஒவ்வொருவரையும் அரவணைப்பாய். ஆமேன்.